அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சாமியும் பேயும் இல்லைன்னு சொல்கிறவன் அறிவாளி, இருக்குன்னு சொல்கிறவன் முட்டாள். இப்படி தான் உலக இயக்கங்கள் இருக்குது. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடித்து செத்து போயிடுவான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எல்லாரும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ சாமியை ஏன் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா, இவன் தன்னம்பிக்கை இல்லாமல் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு யுக்தியையும் அவங்க கையாண்டாங்க. ஒரு பாலடைஞ்ச வீட்டில் இந்த ஊரில் தேவகோட்டையில் நான் போய் குடியிருந்தேன். அப்போ ஒரு உருவம் வந்து இரவில், நான் யார் தெரியுமா அப்படின்னு. நான் மௌனமாக இருந்தேன். நான் ஒரு கொத்தனார் அப்படின்னாரு. அப்பையும் மௌனமாக இருந்தேன். கொத்தனார்னா சாதாரண கொத்தனார் கிடையாது, இந்த வீட்டை 45 நாளில் கட்டி முடித்த கொத்தனார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கடைசியாக கொத்தனாருன்றவன் கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு ஒப்படைச்சிட்டு வெளியே போகிறவன் தானே, உனக்கு உள்ளுக்குள்ளே என்ன வேலைன்னு கேட்டேன். அதோடு அவ்வளோதான், அந்த பக்கமே எட்டி பார்க்கல. மறுநாள் காலையில் அந்த ஊருக்காரரை இந்த சம்பவத்தை சொல்லி விசாரித்தேன். ஆமாம், இந்த வீடை கட்டினவரும் அந்த கொத்தனாரும் ரொம்ப காலத்து நண்பர்கள், இந்த ரூம்லேயே தான் ரொம்ப காலம் தங்கி இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் சொன்னாங்க. அப்போ எல்லா விஷயமுமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் சில காரணங்களுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒத்த சத்தையில் போகிற பொண்ணு பிள்ளைய இருக்குது, ஒத்தையில் வாழக்கூடிய வீடுகள் இருக்குது, காட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அவங்கள அந்த முன்னமே சொன்ன மாதிரி கிளி அடித்து அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். நமஸ்காரம்.